வார்த்தை என்னவென்றால், நீ தீட்டுப்படாதே என்ற ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, நீ தீட்டுப்படாதே. நீ தீட்டுப்படாதே என்றால் அர்த்தம் என்ன? நீ தீட்டுப்படாதே என்றால் அர்த்தம் என்ன? இது தெரிஞ்சதான் சப்ஜெக்ட் புரியும். நீ தீட்டுப்படாதே அப்படின்னா கெட்டு போகாத, அவ்வளவுதான், சிம்பிளா. நீ உன்னை கெடுத்துக்காத இதுதான் அர்த்தம். ஸ்தோத்திரம். நான் ஒரு வேல்யூபிள் பர்சன், அதெல்லாம் ஒரு கனம் உள்ள மனிதர்கள். நான் ஸ்தோத்திரம். ஏதோ நான் அந்த குடும்பத்துக்கு வந்தேன், நான் இப்படிப்பட்டவன், என் குடும்பம் இப்படி என்பதை நீ யோசிக்க கூடாது. அது கிடையாது, அது போய். நீ ஒரு கனம் உள்ளவன், நீ ஒரு வேல்யூபிள், நீ ஒரு ஸ்பெஷல். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆளாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கும் பொழுது நாம் நம்மை கெடுக்கலாமா? நாம் நம்மை தீட்டுப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம். இந்த விஷயத்தை தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நான் பேச போகிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 1ஆம் அதிகாரத்தில் தான் இன்னைக்கு சப்ஜெக்ட் நான் பேச போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தீட்டுப்படாதே. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். நான் உன்னை கொண்டு ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். ஜான் பேசினார். நீ எல்லாரையும் கொண்டு ஒரு பிளான் இருக்கிறது, எல்லாரையும் கொண்டு ஒரு திட்டம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். அரிசி கீழே விழுந்தா கழுவி மறுபடியும் உள்ள போடும். ஆமென். நாமும் தவறி 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 கடல் விட்டு தூரம் போறோம். ஆண்டவர் கழுவி கழுவி கொண்டு வர்றார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விட மாட்டார். ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அதை உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் கொண்டிருக்கிறார். எல்லாம் கவனிங்க ப்ளீஸ். ஸ்தோத்திரம். நீ தீட்டுப்படுவாய் என்றால் அவை எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். ஆமென். உன்னை நீ கெடுப்பாய் என்றால் எல்லாமே டேமேஜ் ஆயிடும், எல்லாமே கெட்டு போகும். உன்னை தீட்டுப்படுத்தாதே. எவைகள் நம்மை தீட்டுப்படுத்தும் என்பதை கடைசியில் நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். தீட்டுப்பட்டு தங்கள் மேன்மையை இழந்த 2 பேர் நான் சொல்றேன் பாருங்க. தீட்டுப்பட்டு தங்களுடைய மேன்மையை இழந்த 2 நபர்கள். நம்பர் 1 சாலமோன். பைபிள்ல அவனை போல ஞானவான் இல்லை. ஆண்டவர் அவன் ஒரு ஸ்பெஷல் பர்சனாய், ஒரு விசேஷித்தவனாய் அவனை அழைத்து வைத்தார். ஆனால் அவனோ தன்னை தீட்டுப்படுத்தி அந்த விசேஷத்தை இழந்து போனான். 2வது நபர் சிம்சோன். விசேஷம். எல்லாரும் திரும்பி பார்ப்பார். பெலிஸ்தர்கள் அவனை திரும்பி பார்த்து ஆச்சரியமாய் அவனை பற்றி பேசினார்கள். இன்றைக்கு வரைக்கும் சிம்சோனை பற்றி நாம் பேசுகிறோம். காரணம், விசேஷமானவன், விசேஷ பலவான். என்ன ஆச்சு? தீட்டுப்பட்டான். அந்நிய காரியங்களினால் தீட்டுப்பட்டான். அந்நிய ஜனங்களோடு சேர்ந்தான். தேவன் வைத்த ஒரு எல்லையை தாண்டினான். தீட்டுப்பட்டான். விசேஷத்தை இழந்தான். ஸ்தோத்திரம். கையில் பைபிள் எடுத்து நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கரத்தில் விசேஷமான ஒரு பாத்திரம் தான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஒரு விசேஷமானவர்கள் நீங்கள். தயவு செய்து நீங்கள் மறந்துடாதீங்க. ஒரு ஸ்பெஷல். ஸ்தோத்திரம். இந்த தீட்டு என்ற ஒரு வார்த்தை எதற்கு பைபிளில் யூஸ் பண்ணப்படுது? தீட்டு என்ற ஒரு வார்த்தை வேதத்தில் ஏன் உபயோகப்படுத்தப்படுகிறது என்றால், நம்முடைய கடவுள் பரிசுத்தர் என்ற ஒரு அறிவு அவர்களுக்கு இருந்தது. ஆமென். என் தேவன் ஒரு பரிசுத்தர், என் கடவுள் ஒரு பரிசுத்தர், நான் ஆராதிக்கிறவர் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு கடவுள் என்ற ஒரு அறிவு, ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு இருந்ததனால்தான் இந்த தீட்டு என்ற வார்த்தை உபயோகப்படுத்துகிறார்கள். ஆமென்.
பரிசுத்தர். எனக்குள்ள இருக்க ஒரு ஆவி இருக்கிறது, பரிசுத்தமானது. எனக்குள்ள ஒரு வேத வசன வார்த்தை உள்ள இருக்கிறது, அது பரிசுத்தமானது. நான் ஃபாலோ பண்ற கடவுள் ஒரு பரிசுத்தமானவர். என் வீட்டில் இருக்கிற ஒரு தெய்வம் பரிசுத்தமானவர். என் அழைத்தவர் ஒரு பரிசுத்தமானவர். அவர் கலங்கம் இல்லாதவர், அவர் பாவம் இல்லாதவர், அவர் குறையில்லாதவர் என்ற ஒரு அறிவு அவர்களுக்கு இருந்ததினால்தான் அந்நியமான எல்லா காரியங்களும், கெடுக்கிற எல்லா காரியங்களும் தீட்டு என்று சொன்னார்கள். பைபிள்ல தீட்டு என்பது லேவியராக என்னாகமத்தில் நிறைய ஆண்டவர் சொல்றார். ஸ்தோத்திரம். தீட்டு என்றால் கெடுக்கப்படுவது, கெடுக்கப்படுவது. ஸ்தோத்திரம். கெடுக்கப்படுவது. நான் தீட்டாக கூடாது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், முதலாவது உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பரிசுத்தர் என்ற ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்குள்ள இருக்கிற தேவ ஆவி ஒரு பரிசுத்தமானது என்ற ஒரு அறிவு உண்டாக வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வேத வசனம் கலங்கமில்லாத ஒரு தேன், கலங்கமில்லாத ஒரு பால், எனக்குள்ளே இருக்கிற வேத வசனம் என்ற ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். ஸ்தோத்திரம். கடவுள் பரிசுத்தம், என் பைபிள் பரிசுத்தம், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி பரிசுத்தம், எனக்குள்ள இருக்கிற வசனம் பரிசுத்தம் என்ற அறிவு இல்லை என்றால், எது தீட்டு, எப்படி நாம் தீட்டுப்படுறோம் என்ற அறிவே இருக்காது. பரிசுத்தம் என்ற ஒரு அறிவு வரும்போதுதான் அது எப்படி கெடுக்கப்படுகிறது என்ற ஒரு அறிவு வரும். ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் சொல்றேன், கவனிங்க. நாம் தீட்டுப்படும் பொழுது, இல்லை என்றால் நாம் கெடுக்கப்படும் பொழுது, நமக்குள்ள இருக்கிற தேவ திட்டம், தேவனுடைய பிளான், இவையெல்லாம் ஆக்டிவேட் ஆகாது. மறுபடியும் சொல்ற பாருங்க. உங்களை நீங்கள் தீட்டுப்படுத்துகிறீர்கள், உங்களை நீங்கள் கெடுப்பீர்கள் என்றால், உங்களுக்குள்ளே இருக்கிற திட்டம், தேவ திட்டம், தேவனுடைய வல்லமை வேலை செய்யாது. ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு நாம் அந்த பரிசுத்திற்குள்ள வருகிறோமோ, அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். ஒரு உதாரணம் சொல்றேன், கவனிங்க. சிம்சோன். சொல்லுங்க. சிம்சோன் ஒரு வல்லமை உள்ள ஒரு மனிதன். எல்லாம் கவனிங்க. இவனை பெற்றெடுக்கும்படிக்கு அவன் தாய் தீட்டுப்படக்கூடாது என்று ஆண்டவர் பேசினார். தெரியுமா? சிம்சோன் பிறக்கிறதுக்கு அவங்க அம்மா எப்படி இருக்கணுமா? தீட்டுப்படக்கூடாது. எல்லாம் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் எடுங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் தேவதூதன் பேசுகிறார். நீ திராட்சை ரசத்தினாலோ திராட்சை பழங்களினாலோ காணப்படுற எதனைத்தும் நீ தீட்டுப்படக்கூடாது. எதற்காக? சிம்சோனை பெற்றெடுக்கும்படிக்காக. பாத்தீங்களா? ஆண்டவர் எந்த அளவுக்கு அவர் நோக்கமுள்ளவராக இருக்கிறார். படிங்க. திராட்சை செடியை உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்று புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டது எல்லாம் கைக்கொள்ள கடவுள் என்றார். ஆமென். யாருக்கு சொல்றாரு? மனோவாக்கு, சிம்சோனோட அம்மாவுக்கு சொல்றாரு. இன்னும் சிம்சோன் பிறக்கல. சிம்சோன் பிறப்பதற்கு, சிம்சோனை பெற்றெடுக்கும்படிக்கு அவங்க அம்மா எப்படி இருக்கணுமா? சொல்லுங்கம்மா. எப்படி இருக்கணுமா? தீட்டுப்படாமல் இருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு சிம்சோன் என்ற வல்லமை இருக்கிறது. நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு தேவ வல்லமை என்ற சிம்சோன் உள்ள இருக்கிறது. அவைகளை நீங்கள் பெற்றெடுக்கும்படிக்கு உங்களை தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கியம். அப்பதான் அந்த வல்லமை வெளிவரும். அப்பதான் அந்த அழைப்பு, அந்த திட்டம், அந்த தீர்மானம், இவை எல்லாம் வெளியே வரும். ஸ்தோத்திரம். புள்ளைய பெற்றெடுக்கிறதுக்கு அம்மா தீட்டுப்படாம இருக்குது. புள்ளைய பெற்றெடுப்பதற்கு அம்மா திராட்சை பிடிக்கல. தீட்டுப்படுகிற, கெடுக்கிற எந்த காரியத்தையும் அந்த அம்மா கையில தொடவே இல்லை. ஏன்? ஒரு வல்லமையை நான் பெற்றெடுக்க போகிறேன். எனக்குள்ள இருந்து ஒரு வல்லமை வெளியே வர போகுது. எனக்குள்ள இருந்து ஒரு தேவ திட்டம் வெளியே வர போகிறது. எனக்குள்ள இருந்து ஒரு தேவனுடைய பிளான், ஒரு தேவனுடைய அழகான ஒரு தீர்மானம் எனக்குள்ள இருந்து வெளியே வர போகிறது. அதனால் நான் என்னை தீட்டுப்படுத்த கூடாது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவங்களே அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு சிம்சோனுக்கு அந்த அம்மா அப்படி இருந்தது. நமக்குள்ள இருக்கிறவர் இயேசு. கையை தட்டு. ஹல்லேலூயா. நீ பெற்றெடுப்பாய், இயேசுவை பெற்றெடுப்பாய். ஒரு பரிசுத்த சந்ததியை நீ பெற்றெடுப்பாய். நீ எப்படி இருக்கணும்? மனோ காற்றில் அதிகமா இருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் சொல்ல கவனிங்க. தீட்டுப்பட்டவர்கள்
தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்க கூடாது என்று ஒரு பிரமாணம் இருந்தது பைபிள். ஸ்தோத்திரம். வீட்டில் படிங்க. 2 நாளாகவும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எழுதி வைத்து வீட்டில் படிங்க. தேவ ஆலயத்தில் அவர்கள் பிரவேசிக்க கூடாது. தங்களை கெடுத்துக் கொண்டவர்கள். கர்த்தர் அவ்வளவு ஒரு திட்டமாய், அவ்வளவு ஒரு தீர்மானமாய், அவ்வளவு ஒரு கடினமாய் கர்த்தர் இருந்தார். ஏன்? நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தம் உள்ள தேவன், நான் பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர் என்ற விஷயத்தில் மிகவும் அவர் தெளிவாய் இருந்தார் கர்த்தர். ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் சொல்ற பாருங்க. தீட்டுப்பட்டவர்கள் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆமென். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தீட்டுப்பட்டது ஒன்றும் அதற்குள்ளே பிரவேசிப்பதில்லை. எதற்குள்ளே? எருசலேமுக்குள்ளே, தேவ சமூகத்தில், பரலோகத்தில். ஸ்தோத்திரம். அப்போ இந்த தீட்டுப்படாமல் நம்மை நாம் காத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். ஸ்தோத்திரம். நீ தீட்டுப்படாதே. உன்னை கொண்டு ஒரு திட்டம் உண்டு, உன்னை கொண்டு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை கொண்டு ஏதோ ஒரு வேலையை கர்த்தர் செய்ய போகிறார். பாருங்க, இப்ப எல்லாரும் தானியேல் புஸ்தகம் எடுங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தானியேல் இதை சொல்லுகிறார். தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு என்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். படிங்க 8ஆம் வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதது என்று தன் இருதயத்தை தீர்மானம் பண்ணிக்கொண்டு, என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று யார் சொல்றது? தானியேல். தானியேல். இப்படி சொன்னதுனால தானியேல் 6 விதமான ஒரு டேலண்ட் உள்ள ஒரு மனுஷனா மாறுவார். எத்தனை காரியம் எனக்கு நீங்க 6 விதமான ஒரு டேலண்ட் உள்ள ஒரு மனுஷனா தானியேலை கர்த்தர் மாற்றுகிறார். காரணம், நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று சொன்னதனால. ஆமென். பாருங்க, தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதனால்தான் உலகத்துக்கு தானியேல் கிடைத்தான். ஒருவேளை 4 பேர் மேல இவன் 5ஆவது ஆளா போயிருந்தா நமக்கு தானியேல் கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஆமென். செலக்டட்ல செலக்ட். எப்படி தானியேல் செலக்டட்ல மறுபடியும் செலக்ட் ஆகிறாரு. இதாங்க ஒரு மேன்மை, சும்மா கிடையாது. நம்மை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வேல்யூ, நம்ம மேன்மையை கடவுள் மாத்துறாரு. நீங்க எப்பவுமே, நான் அடிக்கடி சபையில சொல்றது, 10ல 1 இருக்கக்கூடாது, நீங்க தான் நம்பர் 1 இருக்கணும். 100ல 1 இருக்கக்கூடாது, நீங்க தான் நம்பர் 1 இருக்கணும். ஆமென். ஒரு கூட்டத்தை செலக்ட் பண்றாங்க. பாபிலோன் ராஜா ஒரு கூட்டத்தை செலக்ட் பண்றாரு. ராஜாவுக்கு அரண்மனையில வேலை செய்வதற்காக ஒரு கூட்டத்தை செலக்ட் பண்றாரு. அந்த கூட்டத்தில் செலக்ட் ஆனதான் தானியேல். செலக்டட்ல செலக்ட். எந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி கொண்டு வரார் பாருங்க. காரணம், தீட்டுப்பட மாட்டான். ஸ்தோத்திரம். ஆமென். 6 காரியம் இவனுக்கு கிடைக்குது. எங்க சொல்ல பாருங்க. இப்போ 17ஆம் வசனம் படிங்க. 17ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும், சகல எழுத்து, முதலாவது காரியம் என்ன? சகல எழுத்து. சகல எழுத்துல அவர்கள் சம்பாதித்து கொடுக்கிறார். ஒரு டேலண்ட் கொடுக்கிறார். சகல எழுத்து. ஸ்தோத்திரம். பாருங்க, உங்களை நீங்க கெடுத்துக் கொள்ளாமல், நான் சொல்றேன் அப்புறமா, உங்களை நீங்க பாதுகாத்துக் கொண்டீங்கன்னா உங்களுடைய வேல்யூவை மற்றவர்கள் சொல்ற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார்கள். கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. உங்க ஜெபத்தை குறித்து, உங்க விசுவாசத்தை குறித்து, உங்க பைபிள் ரீடிங்கை குறித்து, உங்க குடும்ப ஜெபத்தை குறித்து, சர்ச்சுக்கு வர்றதை குறித்து, அப்புறம் உங்களுடைய பக்தியை குறித்து ஒருபோதும் அலட்சியமா தயவுசெய்து இருந்துடாதீங்க. ஸ்தோத்திரம். அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட் ஆக்டிவேட் பண்ண போதும். ஆமென். இன்னும் மறுபடியும் சொல்றேன், மற்றவங்களை கம்பேர் பண்ண, அது கிறிஸ்டியன்ஸா கூட இருக்கும்.
கிறிஸ்தவ நடப்பு இருக்கட்டும், மற்றவங்களை ஒருபோதும் தயவு செய்து நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. உங்க வேல்யூ வேற, உங்க அழைப்பு வேற. ஒரு கூட்டத்தை பாபிலோன் ராஜா ஒரு கூட்ட வாலிபர்களை செலக்ட் பண்றாரு. அதுல தான் தானியேல் செலக்ட் ஆகுறாரு. ஸ்தோத்திரம். அந்த கூட்டத்தை வாலிபர்களிலே தானியேல் வேற ஆளா இருந்தாரு. கூட்டத்துல ஒருவரா இல்லை. ஆமென். ஒருபோதும் உங்களை மற்றவரோட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க அப்படி இருக்காங்க, நான் பரவாயில்ல, இவங்க எப்படி இருக்காங்க, நான் பரவாயில்ல அப்படி நினைக்காதீங்க. அவங்கள காட்டிலும் 10 மடங்கு உன்னை ஆண்டவர் மேல வேற லெவல்ல கொண்டு போகலாமே, அதையே இழந்து போகிறார். அவனை காட்டிலும் 100 மடங்கு உன்னை வேற வேற மாதிரி கற்றுக் கொண்டு போகலாமே, அதையே இழந்து போகிறார். தயவுசெய்து உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பா இருக்கட்டும், அபிஷேகமா இருக்கட்டும், பரிசுத்த சிந்தையா இருக்கட்டும், வரங்களா இருக்கட்டும், உங்க பக்தியா இருக்கட்டும், உங்க ஜெப வாழ்க்கையா இருக்கட்டும், இதை குறித்து நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நீ இருக்கிற இடத்துல விசேஷமாய் வித்தியாசமாய் காண்பிப்பார். முழு பாபிலோன் தேசத்திலும் தானியேலை வெளிச்சமாய் தனியாய் வித்தியாசமாய் காண்பித்தார். ஏன்? நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று சொன்னான். முதல் காரியம் என்ன? சகல எழுத்திலும். இரண்டாவது ஞானத்திலும். இரண்டாவது என்ன பண்ணுறான் அவனுக்கு? ஞானம். இன்னைக்கு அதாங்க தேவை. ஸ்தோத்திரம். சகல ஞானம் எங்க இருந்து வருது? உன்னை நீ காப்பாத்திட்டா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆக்டிவேட் ஆகும். இதெல்லாம் வெளியே வரும். இதெல்லாம் உனக்குள்ள இருக்குது. ஸ்தோத்திரம். சகல எழுத்திலும், சகல ஞானத்திலும். மூன்றாவது சகல அறிவிலும். மூன்றாவது என்ன? அறிவையும். அறிவு. எழுத்திலும், ஞானத்திலும், அறிவிலும். ஸ்தோத்திரம். அறிவை கொடுக்கிறார் கடவுள். இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு தானியேலுக்கு? எப்படி கிடைச்சது இது? அவன் எருசலேமுக்கு கொண்டு வந்தப்பட்ட ஒரு அடிமைதான். பாபிலோன் கொண்டு வரப்பட்ட ஒரு யூத அடிமைதான். இதெல்லாம் எப்படி அவனுக்கு கிடைக்குது? யோசிச்சு பாருங்க. ஏன் நமக்கு கிடைக்காது? ஏன் நமக்கு அறிவு இல்லை? ஏன் நமக்கு சரியான ஞானம் இல்லை? ஏன் குறைவு? இதெல்லாம் தேவன் அல்லவா கொடுப்பது? இதெல்லாம் கடவுளிடத்தில் அல்லவா வருவது? ஏன் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஏன் இல்லை? ஏன் கிடைக்காது? தானியேலுக்கு எப்படி கிடைச்சது? நான்காவது காரியம் பாருங்க. நான்காவது காரியம் என்ன? சாமர்த்தியம். கடவுள் கொடுக்கிறாருங்க. ஆமென். சாமர்த்தியம். எல்லாரும் பார்த்து சொல்லுங்க. சாமர்த்தியம் சொல்லுங்க. சாமர்த்தியம். உங்களுடைய பிள்ளைகள் சாமர்த்தியம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். நம்முடைய சந்ததி சாமர்த்தியம் உள்ள சந்ததியாய் மாறும். நீங்களும் சாமர்த்தியம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஸ்தோத்திரம். இப்படி ஒரு விசேஷமான ஆளா கர்த்தர் மாற்றுறாருங்க. கர்த்தர் கொடுத்தார் என்பதால இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் கொடுக்கிறார். இந்த 6 காரியத்தையும் அவங்களுக்கு கொடுத்தது யாருங்க? தேவன். எழுத்து கொடுக்கிறாரு, ஞானத்தை கொடுக்கிறாரு, அறிவை கொடுக்கிறாரு. அப்புறம் 4வது சாமர்த்தியத்தை கொடுக்கிறார். 5வது பாருங்க. 5வது என்ன? சகல தரிசனங்களை அறிகிற அறிவை கொடுக்கிறார். 5வது காரியம் படிக்கிறது என்ன? தானியேலை சகல தரிசனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவாக்கினார். தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவை கொடுக்கிறார். சொப்பனம், நான் ஒரு கனவு பார்க்கிறேன், நான் ஒரு கனவு பார்த்தேன், இல்ல உங்க மனைவி ஒரு கனவு பார்க்கறாங்க, வீட்டுக்காரர் ஒரு கனவு பார்க்கறாரு, அது என்ன புரியல, அப்படி கிடையாது. அதை அறிந்து கொள்ளுகிற அறிவு. நான் முன்னாடி பேசினேன், கடவுள் பல வழிகளில் பேசுகிறார். அது ஒரு வழி சொப்பனம். கனவு மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். இதை எப்படி அறிவது? அதுக்கு ஒரு அறிவு வேணும். அது கடவுள் தராருங்க. ஏதோ கனவு வந்துச்சு, இன்னும் தெரியல, ஏதோ கனவு வந்துச்சு, அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். கனவு என்பது கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற வழி. கனவு என்பது கர்த்தர் உங்களோடு ஏதோ சொல்லுகிற வழி. கனவு என்பது கர்த்தர் உங்களை தப்பிக்க செய்கிற வழி. இதை அறிந்து கொள்ள ஒரு அறிவு வேணும். அது கர்த்தர் தருகிறார்.
இதை தானியேலுக்கு கொடுத்தாரு. இப்படி ஒரு விசேஷமான ஆளா தானியேலை மாற்றுறாரு கடவுள். ஸ்தோத்திரம். ஆறாவது காரியம் பாருங்க, சூப்பர் விஷயம். ஆறாவது காரியம், முழு பாபிலோனிலும் எல்லா சாஸ்திரிகளிலும் எல்லா விதமான ஞானிகளிலும் இவன் 10 மடங்கு விசேஷமானவனாய் இருந்தான், சமர்த்தனாய் இருந்தான். சூப்பர்ல. எத்தனை மடங்கா சொல்லுங்க? 10 மடங்கு கர்த்தர் அவனை உயர்த்தி வித்தியாசமாய் காட்டுறான். அப்படியே அவனை போல பாபிலோன் யாருமே இல்லையா, எந்த ஞானி இல்லை, எந்த இது இல்லை. 10 மடங்கு வித்தியாசமாய் காட்டுகிறார். ஸ்தோத்திரம். இப்படி ஒரு 6 காரியங்கள் உள்ளவனா தானியேல் என்ன செய்தான்? கர்த்தர் அவனை மாற்றுகிறார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் கர்த்தர் வருகிறார். ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவுள். இப்படித்தான் எனக்கு கர்த்தர் மாற்றினார். காரணம், அவன் சொன்ன ஒரே வார்த்தை, என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். ஒரே வார்த்தை தான் அப்படி அவனை டாப்ல கொண்டு போயிடுச்சு. அப்படி சரி. இப்ப அதே சப்ஜெக்ட் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த தானியேலை கெடுப்பதற்கு 3 காரியங்கள் வந்தது. இந்த தானியேலை, அதாவது தன்னை கெடுக்க மாட்டேன் என்ற, தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்ற மனதுள்ள தானியேலை, கர்த்தர் உயர்த்த போகிற தானியேலை எப்படியாவது அவனை கெடுக்கணும் என்பதற்காக 3 காரியங்கள் அவனிடத்தில் வந்தது. பாபிலோன் தேசத்திலிருந்து அவனிடத்தில் வந்தது 3 காரியம். ஒரு ஆளை கெடுக்குது, ஒரு தேவ பிள்ளையை கெடுக்குது, ஒரு தேவனுடைய திட்டம் உள்ள ஒரு மனிதனை கெடுப்பதற்கு 3 காரியங்கள் வருது. என்ன 3 காரியம்? என்ன தெரியுமா? முதலாவது, தானியேலின் பாஷை மாற்றப்பட்டது. சொல்லுங்க. தானியேலின் பாஷை மாற்றப்படுது. பாபிலோன் வந்தவொடனே இவனுக்கு வேற பாஷை சொல்லித்தரான். ஏன்னா கல்தேயர் பாஷை சொல்லித்தரான். அவன் பாஷை இல்லாம வேற பாஷை மாறுது. என்ன மாறுது? சொல்லுங்க. பாஷை. பாஷை மாறிட்டு. ஏன் தானியேலை கெடுக்கணும்? 2வது, ஃபுட் மாறிட்டு. 2வது மாறுது, ஆகாரம் மாறுகிறது. ஸ்தோத்திரம். 5வது வசனத்துல பாருங்க, அவனுக்கு வேற ஆகாரம் கொடுக்கிறாங்க. ராஜாவின் ஆகாரம் மாறுது. 3வது, பேர் மாறுது. 3வது என்ன மாறுது? தானியேலுக்கு என்ன பேர் இருக்கிறாங்க? பெல்ஷத்தார். பேர் மாறுது. மாறுது. ஏன் தானியேலுக்குள்ள இருக்கிற அந்த பிளான் கெடுக்கப்படும்படிக்காக இதெல்லாம் மாறுது. அப்படியே பாஷை மாறுது, ஃபுட் ஆகாரம் மாறுது, பேர் மாறுது. ஸ்தோத்திரம். நாம் சொல்ற கவனிங்க, உலகமே மாறினாலும் கிறிஸ்தவம் மாறக்கூடாது. நான் சொல்றேன் பாரு, உலகம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்டைல் வரும், ஒரு வருஷத்துக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கல்ச்சர் வரும், ஒரு வருஷத்துக்கு ஒரு விதமா மாறும். ஆனால் கிறிஸ்தவன் நீ மாறக்கூடாது. உன்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறவே கூடாது. இங்கு எது மாறினாலும் தானியேல் தன் தீர்மானத்தில் மாறவில்லை. ஆமென். அதாங்க அவனுடைய லிஃப்ட்டுக்கு காரணம். ஃபுட் மாறிச்சுங்க, பாஷை மாறிச்சுங்க, பேர் மாறிச்சுங்க. ஆனாலும் தானியேல் தன் தீர்மானத்தில் மாறாமல் இருந்தான். அதனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். இந்த எல்லாம் மாறுது. கிறிஸ்துவம் மாறுது, ஸ்டைல் சபை மாறுது, பிரசங்கம் மாறுது, பாடல் மாறுது, சபையினுடைய எல்லா கட்டுப்பாடுகள் மாறுகிறது, கிறிஸ்துவோடைய லைஃப் ஸ்டைல் மாறுது, எல்லாம் மாறுது. யார் மாற்றுறது? பாபிலோன் மாற்றுகிறது. தானியேலை மாற்ற பார்க்குது. அப்படியே அவன் பாஷையை மாற்றி பார்க்கலாம், அவனுடைய சாப்பாட்டை மாற்றி பார்க்கலாம், அவன் பேரை மாற்றி பார்க்கலாம். நீங்க எல்லாம் மாறுது. ஸ்தோத்திரம். தயவுசெய்து நான் சொல்றேன், உலகம் மாறினாலும் உலகோட
உங்களுடைய தீர்மானங்களில், உங்களுடைய அழைப்புகளில், உங்களுடைய ஜெபங்களில், உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் ஒருபோதும் மாறக்கூடாது. ஏன்? கர்த்தர் உன்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போகிறார். கர்த்தர் உன் மீது ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உன் மூலமாய் ஒரு சிம்சோன் வெளியே வரப்போறார். ஹalleluya. உன் மூலமாய் ஒரு தேவ வல்லமை வெளியே வரப் போகிறது. ஆமென். தயவு செய்து மாறாத, தயவு செய்து மாறாத. பேச்சு வார்த்தைலாம் நீ கிறிஸ்டியன்ஸ் பேசுற பேச்செல்லாம் எப்படி இருக்குது? பேச்சு மாறுது, அப்படியே பாஷெல்லாம் மாறுது. ஒரு கிறிஸ்தவன் அவன் பேச்சு வச்சு கண்டுபிடிக்கிறான் கிறிஸ்தவன் என்று. பேதுரு பேச்சை வச்சு கண்டுபிடிச்சாங்க, இவன் இயேசுவோடு இருக்கிறான் என்று கண்டுபிடித்தார்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் எப்படி பேசுறீங்க? உன் பேச்சு வழக்கம், உன் பாஷை எப்படி இருக்கிறது? இதெல்லாம் நீ காத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் உன்னை உயர்த்தி மேன்மையை வைக்க முடியும். சாமர்த்தியம், ஞானம், அறிவு, எழுத்து, தரிசனம் சொல்லுகிற வரம், இவைகளெல்லாம் எங்கிருந்து வந்தது? இவைகளெல்லாம் தானியேல் காத்துக் கொண்டபடியினால் இவைகளெல்லாம் அவனுக்கு கர்த்தர் கொடுத்தான். வீட்டிலும் கூட நீங்க பேசுற பாஷைகள் எல்லாம் தேவனுக்கு ஏற்ற பாஷையா இருக்க வேண்டும். உங்க பிள்ளைகள் பேசுற பாஷைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமான பாஷையா பேச வேண்டும். பேர் மாறிட்டு ஸ்தோத்திரம். நீ பேர்லாம் மாறுது, எல்லாம் மாறுது. ஸ்தோத்திரம். ஏன்? தானியேல் இருக்க கூடாது. தானியேலை எப்படியாவது கீழே தள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாம் பாபிலோன் மாற்றுது. அப்படியே இன்றைக்கு எல்லாம் மாறுது, கிறிஸ்தவம் மாறுது. ஏன் தெரியுமா? தானியேல்கள் எழும்பக்கூடாது. சபைகளிலே தானியேல் எழும்பக்கூடாது. சபைகளிலே தரிசனம் உள்ளவன் எழும்பக்கூடாது. சபைகளிலே அனல் உள்ளவன் எழும்பக்கூடாது. சபையிலே தேவ வரம் உள்ளவன் எழும்பக்கூடாது. சபைகளிலே தேவ வல்லமை உள்ள ஒரு தேவ மனிதன் எழும்பக்கூடாது. அதனால் பாபிலோனின் ஆவி எல்லாவற்றையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உதாரணம் சொல்ல பாருங்க. ஆதி சபை எப்படி இருந்துச்சு? ஆதி கிறிஸ்தவம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு சர்ச்சு, இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருக்கிறாங்க? பொதுவா சொல்லுங்க. பார்க்கவே முடியல. அந்த பக்தி எங்க? அந்த விசுவாசம் எங்க? நான் மிகவும் வேதனைப்படுற பேஸ்புக்லாம் பார்த்து நான் மிகவும் வேதனைப்படுற ஒரு வார்த்தை சாரா கையில் சொல்லுவேன். இன்னைக்கு ஸ்திரீகள் புல்பிட்ட நின்று முக்காலே போடுறது இல்லைங்க. அதை அவங்க பெருசா நினைக்கிறதே கிடையாது. பாட்டு பாடுறாங்க, வசனம் பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனா முக்காடு போடுறது இல்லை. அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது என்று சாத்தான் அப்படியே பாத்திட்டான். பாபிலோன் மாத்திட்டான். அப்படியே எல்லாம் மாறுது. இன்று என்ன பேசுறாங்க? புல்பிட்ட நின்று என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல இருந்து சினிமா பாட்டு பாடுறாரு, இந்த இடத்துல சாலைய விஷயத்தை பத்தி பேசுறாரு, இந்த இடத்துல இருந்து சினிமா நடிகர்களை புகழ்கிறார்கள். அப்படி ஒரு இடம் ஆயுது. என்ன காரணம்? என்ன? பாபிலோன் மாற்றுது எல்லாத்தையும். ஆனாலும் நீ தானியேலா இருப்பாயாக. கண்ணை மேல போயிருக்கீங்க. ஒரு நிமிஷம் நீங்க தானியேலா இருங்க. தயவுசெய்து நீங்க தானியேலா இருங்க. எதுவும் மாறினாலும் என் தேவனுக்காக நான் மாற மாட்டேன். ஆமென். ஹalleluya. என் பேர் மாறினாலும், என் ஆகாரம் மாறினாலும், என்னுடைய பாஷைகள் மாறினாலும், இந்த உலகமே மாறினாலும் நான் தேவனுக்காக உறுதியாயிருப்பேன். தானியேலே, நீ உறுதியாயிரு. ஹalleluya. கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இப்படி மூணு காரியம் மாத்தி தானியேலை எப்படியாவது கீழே தள்ளு பாருங்க. இதுக்கு நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்குது. பிதாக்களின் எல்லைக்குறியை மாற்றாதே. வீட்டுல படிச்சு பாருங்க. பிதாக்கள் வைத்த எல்லைக்குறியை மாற்றாத. தயவுசெய்து மாற்றிடாத. பிதாக்கள்னா யாரு? நமக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய பாஸ்டர்மார், நமக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய பழைய பாஸ்டர்ஸ். அவங்களாம் எப்படி ஊழியம் பண்ணாங்க? அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க? அவங்களாம் எப்படி சர்ச்சை நடத்தினாங்க? அந்த பவுண்டரிக்குள்ள நம்ம இருக்கணும். ஆமென். ஆமென். ஒருபோதும் மாறக்கூடாது. தடை கல்லை பிடுங்குவா என்றால் பாம்பு கடிக்கும். நீதிமொழியில் வசனம் இருக்கிறது. அந்த கல்லை பிடிக்கிட்டா என்ன ஆகுமா? பாம்பு கடிக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ இந்த பவுண்டரியை தாண்டுவா என்றால் சாத்தான் உன்னை தோன்றுவான். எல்லைக்குரிய மாற்றக்கூடாதுங்க. ஸ்தோத்திரம். எது மாறினாலும் அந்த தன் ஜனங்களோடு கூட, எருசலேமில் தன் ஜனங்களோடு கூட, தன் பிதாக்களோடு கூட, அப்பா அம்மாவோடு கூட எப்படி இருந்தானோ அது அப்படியே தானியேல் உள்ள காப்பாற்றி கொண்டான்.
ஐயோ, என் தேவன் அல்லவா, என் தேவன் பரிசுத்தர் அல்லவா, என் தேவன் இப்படிப்பட்டவர் அல்லவா, என் தேவனுடைய வசனம் இப்படிப்பட்டது அல்லவா, என் தேவனுடைய ஆவி இப்படிப்பட்டது அல்லவா என்பதை தானியேல் விடாமல் பிடித்தான். ஆமென். ஸ்தோத்திரம். இதெல்லாம் வந்துச்சு. ஆனாலும் தானியேல் தன் விஷயத்தில் உறுதியாக இருந்தான். கர்த்தர் அவனை விசேஷமானவனாய் மாற்றினார். அல்லேலூயா. இதுதான் இந்த காலத்தில் நாம் படிக்க வேண்டிய பாடம். நீ தீட்டுப்படாத, ஜாக்கிரதையா இரு. இன்னைக்கு எல்லாம் வரும், எல்லாம் மாறும். நாம் மாறிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அடுத்த விஷயம் சொல்ற கவனிங்க. அடுத்த விஷயம், எப்படி தானியேல் தன்னை தீட்டுப்படாமல் காத்துக்கொண்டான்? எப்படி காப்பாத்திட்டாரு இவரு? இந்த விஷயத்தை நம்ம யோசிக்கணும். எப்படி தன்னை காத்துக்கொண்டான்? தன்னை தீட்டுப்படுத்தாமல் பத்திரமாய் காத்துக்கொண்டான் அந்த பாபிலோன் தேசத்தில். எப்படி? இரண்டு விஷயத்தினால தன்னை அவன் தீட்டுப்படாமல் காத்துக்கொண்டான். என்ன ரெண்டு விஷயம்? முதல் விஷயம் கவனிங்க. முதல் காரியம், இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். ஆமென். என்ன செய்றாரு? இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். நீங்க ஒரு விஷயத்தை இருதயத்தில் தீர்மானம் பண்ணுவீர்கள் என்றால் அந்த காரியம் உங்களை உறுதியாக நிற்க வேண்டும். இருதயத்தில் தீர்மானம் பண்ண, சும்மா வாயில சொல்றது அல்ல, சும்மா ஜனங்கள் முன்பாய் பேசுவது அல்ல. எந்த விஷயத்தும், பக்தியா இருக்கட்டும், ஜெபமா இருக்கட்டும், விசுவாசமா இருக்கட்டும், வேதமா இருக்கட்டும், கடவுளுடைய காரியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணும் பொழுது நிச்சயமாய் அவர்களை அசைக்க முடியாது. இருதயத்தில் தீர்மானம் பண்ணும். நான் இனிமே நானு ஜெபம் பண்ணுவேன், இருதயத்தில் தீர்மானம். இனிமே நானு வேதத்தை நான் இப்படி நான் படிப்பேன், இருதயத்தில் தீர்மானம். நான் இப்படியாய் என்ற ஒரு விடாம சரியாய் ஆலயத்தில் வருவேன், இதயத்தில் தீர்மானம். இந்த இருதயத்தில் தீர்மானம் என்பது உங்களை பாதுகாப்பு. இதுதான் தானியேல் செய்தார். ராஜாவோட கட்டளையே தப்பிச்சார் பாருங்க. ராஜா தன் ஸ்டாஃபுக்கு சொல்லியிருக்கிறார், கூட வேலை செய்கிறார். ராஜாவோட ஆளுகிட்ட சொல்லியிருக்கார், என்னன்னு, இந்த ஆகாரம் தான் கொடுக்கணும், நீ அவங்களுக்கு நல்ல ஆகாரத்தை, என்னுடைய ஆகாரத்தை கொடுத்து அவர்களை நல்ல புஷ்டியா ஆக்க வேண்டும் என்று ராஜா சொல்லி வச்சுட்டார். அந்த ராஜா சொல்லி கொடுத்த ஆளுகிட்டே தானியேல் தப்பிச்சார். இது முடியுமா? இது முடியவே முடியாது, தப்பிக்க முடியாது. நம்ம ராஜாவோட ரூல் அப்படி. தெரிஞ்சதுன்னா இவன் தலையை போயிடுமா சொல்றான் பாரு. ஒருவேளை நான் கொடுத்த ஆகாரத்தினால நீங்க புஷ்டியா இல்லைன்னா என் தலையே ராஜா என்னை சிறைசேதம் பண்ணுவாரு, ராஜா என் தலையை எடுத்துருவாருப்பா. அப்படியாப்பட்ட ஆளையே டிலி குத்துறாரு தானியேல். அப்படியாப்பட்ட ஆளுடைய தானியேல் தப்பிச்சிட்டார். காரணம் என்ன? அவன் இருதயத்தின் தீர்மானம். சில காரியங்களில் நாம் இருதயத்தில் தீர்மானம் எடுக்கிறேன். குடும்ப விஷயமா இருக்கட்டும், பக்தி விஷயமா இருக்கட்டும், இருதயத்தில் தீர்மானம் மிக முக்கியம். அதனால் தானியேல் தீட்டுப்படாமல் காப்பாற்றப்பட்டான். இரண்டாவது விஷயம், எப்படி தானியேல் தீட்டுப்படாமல் தன்னை காத்துக்கொண்டான் என்பதற்கு இன்னொரு விஷயம் சொல்ல கவனிங்க. என்ன தெரியுமா? பிரதானி இடத்தில் வேண்டுதல் செய்தான். 8ஆம் வசனம் கடைசியில் படிங்க தம்பி. தன்னை தீட்டுப்படுத்த, தன் இதயத்தை தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானி தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். பிரதானி இடத்துல வேண்டிக் கொண்டான். அதனால் பாதுகாக்கப்பட்டான். பிரதானி இடத்துல என்ன பண்றாரு இவரு? வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான். வேண்டுதல் என்பது ஜெபம். இந்த இடத்துல வேண்டுதலை நான் ஜெபம் என்று சொல்லுகிறேன். வேண்டிக் கொண்டான். என்ன வேண்டிப்பான்? ஐயா யாரும் தீட்டுப்படக்கூடாது ஐயா, வேண்டாம் ஐயா என்று வேண்டுதல் செய்தான். இந்த வேண்டுதலை நான் ஜெபமாய் சொல்லுகிறேன். அவன் தீட்டுப்படாதபடிக்கு ஜெபம் பண்ணினான். அதனால் அவன் தீட்டுப்படவில்லை. இதயத்தின் தீர்மானம் ஒன்று, இரண்டாவது வேண்டுதல். ஸ்தோத்திரம். சில விஷயங்களில் நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால், சில விஷயங்களில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ரெண்டு விஷயம் அவசியம். ஒன்று, இருதயத்தில் தீர்மானம் பண்ணுங்க தேவ சமூகத்தில். இரண்டாவது, ஜெபம் பண்ணுங்க அந்த விஷயத்துக்காக. ஸ்தோத்திரம். அந்த காரியம் உங்களை தொடர முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி பகுதிக்கு வர இப்ப நான் தானியேல் தன்னை தீட்டு
படுத்தாமல் காத்துக் கொண்டான். அதனால் தேவன் அவனை மேன்மைப்படுத்தி வைத்தார். ஸ்தோத்திரம். நாம் தீட்டுப்படும் 4 காரியங்கள். கடைசி காரியம், நாம் தீட்டுப்படும் 4 காரியங்கள். எந்தெந்த காரியத்தில் நாம் தீட்டுப்படுகிறோம், எந்தெந்த காரியத்தினால நாம் கெடுக்கப்படுகிறோம் என்பதை நான் சொல்லி முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். அந்த தானியேல் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாமல் தன்னை காத்துக்கொண்டான். ஆனால் இன்றைக்கு நாம் நம்மை தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். தீட்டுப்படுத்தல் என்பது உங்களை கெடுப்பது. அலட்சியமா இருப்போம் என்றால் நாம் கெடுக்கப்படுவோம். அசதியா இருப்போம் என்றால் நாம் கெடுக்கப்படுவோம். நம்முடைய தேவனை குறித்தும் நம்முடைய அபிஷேகத்தை குறித்தும் நம்முடைய மேன்மையை குறித்தும் நாம் தெரியாமல் இருப்போம் என்றால் நாம் கெடுக்கப்படுவோம். ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் தானியேலாய் நான் பார்க்கிறேன். நிச்சயமாய் நீங்க இருக்கிற இடங்களில், நீங்க வாழ்கிற இடத்தில், உங்க குடும்பங்கள், உங்க ஜனங்கள் மத்தியில் நிச்சயமாய் தேவன் மேன்மையாய் உயர்த்தி வைக்கப்படுகிறார். ஏதோ ஒரு திட்டம், தீர்மானத்தோடு தான் நீங்கள் எல்லாரும் இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள். இயேசு இடத்துல வந்திருக்கிறீர்கள். பைபிளை உயர்த்திருக்கிறீர்கள். பெருமையா இல்லை. அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்களை நீங்கள் தீட்டுப்படுத்தாமல், உங்களை நீங்கள் கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக தேவ திட்டம் சீக்கிரம் வாழ்க்கை நிறைவேறும். நம்மை தீட்டுப்படுத்தும் 4 காரியங்கள் என்று நான் சொல்லுகிறேன். எது நம்மை தீட்டுப்படுத்தும், எது நம்ம கெடுக்கும்? முதல் காரியம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கும் பொழுது இயேசு என்ன சொல்றார்? வாய்க்குள்ளே போவது நம்மை தீட்டுப்படுத்தாது, உள்ளே இருந்து வெளியே வருவது நம்மை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொன்னார். படிக்கிற விஷயம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். நம்முடைய மேன்மை கெட்டு போகக்கூடாது, நம்முடைய தரிசனம் கெட்டு போகக்கூடாது, நம்முடைய அழைப்பு கெட்டு போகக்கூடாது, நம்முடைய பக்தி கெட்டு போகக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் கெட்டு போகக்கூடாது. இதெல்லாம் காத்துக்கொள்ள வேண்டிய நம்முடைய கடமை. கர்த்தர் கொடுத்த பொக்கிஷம் அல்லவா ஜெபம். ஜெபம் செய்ய வேண்டும் ஒரு ஆவியை கொடுத்தது கர்த்தர் அல்லவா? வேதம் படிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தை கொடுத்தது கர்த்தர் அல்லவா? கடவுளுக்காக வாழ வேண்டும் என்று ஒரு வாஞ்சியை கொடுத்தது கர்த்தர் அல்லவா? இதை காத்துக்கொள்ள வேண்டாமா? நாம் அலட்சியமா விட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம். முதல் காரியம், எது உன்னை தீட்டுப்படுத்தும்? வாயிலிருந்து வருகிறது நம்மை தீட்டுப்படுத்தும். அப்படின்னா என்ன? நம்ம பேசுற வார்த்தை உன்னை தீட்டுப்படுத்தி உன் மேன்மையை கெடுக்கிற முதல் காரணமா நீ பேசுற வார்த்தை. யாரு நம்மளை கெடுக்கிறது? நம்மளால கெடுத்துறோம். நம்முடைய வார்த்தை உள்ளே இருந்து வருகிறது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிளான ஆக்டிவேட் ஆகாதபடிக்கு கெடுப்பது நம்முடைய வார்த்தை. தேவனுடைய திட்டம் நடக்காதபடிக்கு கெடுப்பது நம்முடைய வார்த்தை. தேவன் நம்மை உயர்த்தாதபடிக்கு நம்மை தட்டி வைக்கிறது நம்ம வார்த்தை. நம்ம வார்த்தைனால நம்ம தீட்டு போறோம். அவ்வளவுதான். நீங்க மற்றவங்களை குறை சொல்லாதீங்க. அவங்கனால இவங்கனால நோ. அவங்கனால தான் இப்படி ஆயிட்டேன், அவங்கனால தான் ஜெபிக்கிறது இல்லை, அவங்கனால தான் சர்ச்சைக்கு போறது இல்லை, அவங்கனால தான் நான் இப்படி ஆயிட்டேன், அவங்கனால தான் நான் இப்படி என்னுடைய விசுவாசம் குறைஞ்சி போச்சு. அதெல்லாம் போய் நீ பேசுற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. அது உண்மை அல்ல. உன்னை தீட்டுப்படுத்துவது எது? உன்னை கெடுப்பது எது? உனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய அந்த வேல்யூகளை கெடுப்பது எது? தேவ ஞானம் இல்லாமல், தேவ அறிவு இல்லாமல், தேவனுடைய சாமர்த்தியம் இல்லாமல், ஜனங்கள் மத்தியில் நம்மை உயர்த்தாமல் நம்மை கெடுப்பது எது? நம்முடைய வார்த்தையினால் நம்ம தீட்டுப்படுகிறோம். நம்முடைய வார்த்தை நம்மளை கெடுக்குது. தயவுசெய்து யாரையும் நீ குறை சொல்லாதீங்க, யாரு மேல சாட்டாதீங்க. மற்றவங்க மேல குறை சொல்றது
அது ஏவாள் ஆதாமின் ஆவி. விழுந்து போன சர்ப்பத்தின் ஆவி. நான் தான், தவறு என்னதான் என்று சொல்வது இயேசுவின் ஆவி. தன்னை தாழ்த்தி தவறு என்னதான் என்று தாழ்மையோடு ஒத்துக்கொள்வதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஆவி. மற்ற மேல குறை சொல்றானா இவங்க சர்ப்பத்தின் ஆவி உள்ளவர்கள். ஆதாம் வந்து கேட்கிறார், நீ பழத்தை புசித்தாயா என்று ஏவாளை கேட்கிறார். ஏவாள் என்ன சொல்றா? சாரி, ஆதாம் என்ன சொல்றா? ஆதாம் என்ன சொன்னாரு? என் மனைவி அவ கொடுத்தா, நீ கொடுத்தியே ஒரு மனைவி ஒருத்தி, அவ கொடுத்தா. மனைவி போய் கேட்டா அவன் என்ன சொல்றா? சர்ப்பம் கொடுத்தது. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. தம் பிரச்சனையை தப்பம் ஒத்துக்கிறதே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க சர்ப்பத்தினால ஆக்டிவேட் ஆகுறாங்க, இவங்க பின்னாடி சர்ப்பம் இவங்களை ஆக்டிவேட் பண்ணுது என்று அர்த்தம். இயேசு அல்ல. நீ கிறிஸ்துவா என்று இயேசுவை பார்த்து அவனை பிடிக்க வந்த சீஷர்கள் கேட்டார்கள். ரோமருடைய போர்ச்சவர்கள் கேட்டார்கள், நீ இயேசுவா? ஆம், நான் தான் இயேசு என்று சொன்னார். தன்னை ஒத்துக்கொண்டார். ஏய் தம்பி உட்கார். அவர் எதுவும் சொல்லலையே, தன்னை ஒத்துக்கொண்டார் அவர். இதான் இயேசுவின் ஆவி. நீங்க அப்படி செய்தீங்களா? ஆமாங்க. நீங்க கோபப்பட்டீங்களா? ஆமாங்க. நான் செய்திருக்க கூடாதுதான், கர்த்தரே நீங்களே மன்னிச்சு முடிஞ்சு போச்சு. இது இயேசு கிறிஸ்துவின் ஆவி. நாம தான் தீட்டுப்படுறோம், நம்மளே கெடுத்துக் கொள்றோம். யானை கொழுத்து போனா என்ன பண்ணுமா? மண்ணை அள்ளிக்கு மேல போடுறோம். அது போலதான் சில வேளை கர்த்தனம் நல்லா வச்ச உடனே நம்ம என்ன பண்றோமா, நம்ம வார்த்தையினால் மண்ணத்துக்கு மேல போட்டுட்டு இன்னும் அடுத்த ஸ்டெப் மேல போட்டு நம்மளே கெடுத்துக்கிறோம். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த ஆசைப்படுகிறார். பாபிலோன் தேசத்தில் தானியேலை உயர்த்தது போல உன்னுடைய சமுதாயத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவாராக, உன்னை மேன்மைப்படுத்துவாராக. இது சத்தியம். நம்மை நாம் தீட்டுப்படுத்தாமல், நம்மை நாம் கெடுத்துக் கொள்ளாமல், நம்ம கிடையாது, நமக்குள்ள இருக்கிற தேவ வல்லமையை, ஆமென், நமக்குள்ள இருக்கிற தேவ கிருபையை, நமக்குள்ள இருக்கிற தேவ வார்த்தையை, நமக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்ஸை, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பீர்களா, நிச்சயமாக உயர்த்தப்படுவீர்கள். ஒருவனும் உங்கள் உயர்வை தடை பண்ணவே முடியாது. பாபிலோன் உயர்வை யாரும் தானியேலின் உயர்வை யாரும் தடைப்படுத்த முடியலங்க. அவன் கிட்டே நெருங்க முடியல. ஸ்தோத்திரம். நிச்சயமா நான் சொல்றேன் பாருங்க, உங்களுடைய பக்தியை நீங்க காப்பாத்திக்கீங்க, உங்களுடைய விசுவாசத்தை காப்பாத்திக்கீங்க, உங்களுடைய பிரேயர் லைஃபை காப்பாத்திக்கீங்க. ஒருவனும் உன்னை தடைப்படுத்த முடியாது. அது போற ஸ்பீடே வேற. யாரும் உன் வழியில உன்னோடு கூட ஓடி வர முடியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருந்து என்ன வருது? பொல்லாதவைகள் வருகிறது என்று படிக்கிறோம். மார்க் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, மார்க் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நமக்குள்ள இருந்து வருது என்ன? பொல்லாதவைகள் வருகிறது. படிக்கிறது. பொல்லாங்கவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பொல்லாதவைகள் ஆகிய இவைகள் உன் வாயிலிருந்து வெளியே வந்து உன்னை என்ன பண்ணுது? தீட்டுப்படுத்துது. என்னென்ன வருது? நான் படிக்க சீக்கிரம் படிக்கிறது. என்னென்ன வருது? மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கெட்ட சிந்தனை, விபச்சாரங்கள், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், கொலையானது, களவுகள், பொருளாசைகளும், துஷ்டதனங்கள், கபடு, காம விவகாரம், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிக்கேடும் புறப்பட்டு வரும். மதிக்கேடு மொத்தம் 8 காரியம் கிட்ட சொல்லிருக்காரு இயேசு. இதுல ஒண்ணு வந்தாலும் நீ க்ளோஸ். வாழ்க்கை கிடையாது, நீ நல்லா தான் இருப்ப. ஆனா கர்த்தர் வைத்திருக்கிற பிளான் டிஸ்டர்ப் ஆகும். நான் நல்லா தான் இருக்கிறேனே, ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்கிறேன். உலகத்தின் காரியத்தில் நல்லா இருக்க கூட தெரியும். ஆனால் அதை காட்டிலும் கர்த்தருடைய பிளான் ஒன்று இருக்குது உங்க வாழ்க்கையில, அது தடைப்படுகிறதே. உலகத்தில் இருக்கிற காரியம் என்ன, ஒரு வாரம் இப்படி, ஒரு மாசம், ஒரு வருஷம் அப்படி நல்லா இருக்க போல தெரியும். ஆனா தேவ பிளான் என்ன? ஸ்தோத்திரம். உன்னை மேன்மைப்படுத்தி வைப்பது அல்லவா? ஞானத்திலும் அறிவிலும் உன்னை விசேஷமாய் ஸ்பெஷலா, வேற ஆளா, ஒரு வித்தியாசமான ஆளா உன்னையும் பிள்ளையும் மாற்றி வைக்கணும்னு கர்த்தர் பிளான் வச்சிருக்கிறார். உன் வார்த்தையினால தீட்டுப்படுது. பரிசுத்தம் இருக்கும் போதுதான் தேவ திட்டம் ஆக்டிவேட் ஆகும்.
ஸ்தோத்திரம். அப்ப உள்ளுக்கு என்ன வருது? சொல்லுங்க, என்ன வருது? பொல்லாதவை, பொல்லாதது அப்படின்றான். அதுவா பொல்லாதது அப்படின்றான். அப்படின்னா அது பேசுறது அப்படி பேர் வாங்காதீங்க. நீங்க அந்த அம்மாவா பொல்லாதது, அந்த ஆளா பொல்லாதது. அத்தனை அவங்க பேசுற வார்த்தைகள் அப்படி. வார்த்தையினால் நாம் தீட்டுப்படுகிறோம். எரேமியால இன்னொரு வசனம் இருக்கிறது, இருதயம் எல்லாவற்றை காட்டிலும் கீழுள்ளதும் மகா கேடுள்ளதும். இருதயம் எதுன்னு உன்னை தீட்டுப்படுத்தி எது வெளியே வந்து நினைச்சிருக்கீங்களா? நீங்க மற்றவங்க நினைக்கிறீங்களா? அவங்க இவங்க எனக்கு ஆகாதவங்க, இவங்க அவங்க என்று நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. வெளியே இருந்து வருவது ஒன்று உன்னை தீட்டே படுத்தாது. உலகத்தை பார்க்கிறோம், உலக மனுஷ சம்பிரதாயம், இதுதான் சாப்பிடணும், அது சாப்பிடணும், இது சாப்பிட்டா கேசி தீட்டு, அது சாப்பிட்டா இது, அதெல்லாம் பைபிள்ல கிடையாது. உள்ள போறது ஒண்ணுமே தீட்டு படுத்தாத, எல்லாமே சாப்பிடு. மனுஷன் உள்ள இருந்து வெளியே வரத பத்தி கவலைப்பட மாட்டான், வெளியே உள்ள போது அதெல்லாம் கவலைப்படுறான். இது சுத்தமா இருக்குதா, இது வெஜிடேரியனா, இது நான் வெஜிடேரியனா, இது சாப்பிடலாமா, இது இதுவா, அதெல்லாம் பார்க்கறான். அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, அது ஒண்ணுமே ஆகாது. உள்ள போயிட்டு வெளியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஆனா எதை நீ பார்க்கணும்? உனக்குள்ள இருந்து வாய் வழியா வெளியே வருது பாரு, அதை தான் நீ பார்க்கணும். ஏன் சொல்லி கொடுக்கிறார்? இன்னைக்கு மனிதன் அப்படி தலைக்கிற மாட்டான், சாத்தான் திருப்பிட்டான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதை பாரு, உள்ள இருந்து வருது, அதெல்லாம் விஷயம் கிடையாது. முட்டை சாப்பிடலாமா, கோழி சாப்பிடலாமா, கோழி இந்த முட்டை வந்துச்சா, முட்டை இந்த கோழி வந்துச்சா, இதுதான் மனுஷனை பைத்தியக்காரன் ஆக்கிடுறான் சாத்தான். உள்ளிருந்து வருது, நான் பொல்லாத வார்த்தைகளை பேசுகிறேனே, நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேனே, நான் கெட்ட எண்ணம் உள்ளவனா இருக்கிறேனே, நான் தப்பானவளை யோசிக்கிறேனே, நான் மக்களுக்கு தவறு செய்கிறேனே, பொறாமை இருக்கிறதே, அதை கவலையே படுதல, அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. சாப்பாடை பத்தி யோசிச்சுக்கிறான். சாத்தான் அப்படி திருப்பிட்டான், மைண்ட் திருப்பிட்டான் அப்படியே. ஆமென். ஆனால் உண்மையான தத்துவம் இயேசு சொல்வதுதான், வெளியிருந்து உள்ள போகும் ஒன்றும் தீட்டுப்பட்டாருப்பா, எல்லாம் சாப்பிடுப்பா. ஸ்தோத்திரம். ஆனால் உள்ளே இருந்து வெளிவதுதான் உன்னை தீட்டுப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். டைம் ஆயிடுச்சு, அடுத்த காரியங்களை போயிடும். இரண்டாவது காரியம், நம்மை தீட்டுப்படுத்தும் இரண்டாவது காரியம். முதல் காரியம் பார்த்தோம், நமக்குள்ளே இருந்து வருகிற வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள் நம்மை தீட்டுப்படுத்துகிறது என்று பார்த்தோம். இரண்டாவது என்ன தெரியுமா? பவுல் அழகா சொல்றாரு. இரண்டாவது காரியம், நம்மை தீட்டுப்படுத்தி நமக்குள்ள இருக்கிற தேவ திட்டத்தை தடைப்படுத்தும், தீட்டுப்படுத்தும் இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? கசப்பான வேர். எல்லாம் சொல்லுங்க, கசப்பான வேர். சொல்லுங்க, கசப்பான வேர். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நமக்குள்ளே ஒரு கசப்பான வேர் இருக்கும் என்றால் கடவுளுடைய பிளான் உன் வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகாது, அப்படியே ஸ்டக்கா நிற்கும். அப்படியே எப்படி ஒரு ஆயில் இல்லாம இன்ஜின் அப்படியே ஸ்டக்கா நிற்குதோ, அது போல தான் தேவனுடைய பிளான் உன் வாழ்க்கையில் ஸ்டக்கா நிற்கும். அப்படியே ஏன் ஸ்டக் ஆகுது? ஏன் பிளான் ஆக்டிவேட் ஆகல? கசப்பான ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாத படிக்கு கசப்பான வேர். இந்த வார்த்தை ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க கசப்பான செடி போட்டுருக்குதா, கசப்பான வேர் போட்டுருக்கா? கசப்பான வேர். அப்படி சொல்லுங்க, கசப்பான வேர். ஏன் வேர்னு போட்டுருக்குது? செடி ஏன் போடல? வேர் முதல்ல வருமா, செடி முதல்ல வருமா? சொல்லுங்க, அர்த்தம் என்ன தெரியுமா? செடின்னு சொன்னா வேர் முளைச்சு செடி வளர்ந்து போச்சு, முத்தி போச்சுன்னு அர்த்தம். வேர் என்றால் ஆரம்பத்திலே பிடிக்கிறது. செடியா வளர விடாத, வேரா இருக்கும் பொழுதே அதை என்ன செய்? பிடுங்கு. அருமையா இருப்பாங்க சபைக்கு. கசப்பான வேர், துணுக்கு வேர் வருது, இப்பதான் பிடிக்கிட்டு இப்படியே அந்த வேரை விட்டா என்ன ஆகுது? செடியாவும் மரமாவும்
அப்படியே விரிச்சு பெருசா விருட்சமாய் நிற்கும். அந்த அளவுக்கு போயிடாத. அப்போ கசப்பு என்பது நம்மை தீட்டுப்படுத்தும் காரியம். யாருக்கா கசப்பு இருக்குதா? இப்படி கேட்ட எப்படி பாஸ்டர்? தனியா கூப்பிட்டு கேட்டா போறேன். நான் சொல்ல பாருங்க, என் வாழ்க்கையில் நான் பார்த்ததை சொல்றேன். நீங்கள் கசப்போடு இருந்து இருக்கும் பொழுது நீங்கள் மரணத்தில் மிக வேதனைப்படுவீர்கள். சீக்கிரம் உயிர் போவார். நான் இப்படி பயக்காட்டாரு பாஸ்டர், இதாங்க உண்மை. எங்க பாஸ்டர்ஸ் அவங்களுக்கு நான் கற்றுக்கொண்டேன். யாராவது உயிர் போற நேரத்தில் சீக்கிரம் போகாம அப்படியே அவங்க பல நாளா இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் எங்க பாஸ்டர் சொல்லுவாங்க, யாருக்கிட்டையாவது ஏதாவது மனஸ்தாபம் இருந்தா அறிக்கை செய்திருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூத்தவங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன்? அதுதான் அவனை பிடிச்சி வச்சிருந்தா. அப்படியே சாவு மரணம் போகாம, சாவு உயிர் போகாம பிடிச்சி வச்சிருந்தா. அப்படியே வேதனை 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 வேதனை. அதனால நான் என்ன சொல்றேன், ஜெட்லா இருங்க. உயிரோடு இருக்கும் போது கசப்பான தூக்கி போடு. 8 ஃபுட்பால் பத்தி தந்தாரு. அழகாய் உன் ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். உன் வாழ்க்கை முடிவு அருமையா இருக்கும். வேதனை இழுத்து இருக்குது. வேதனை வேதனை. ஏன் வேதனை? ஏதோ ஒரு கசப்பு உங்களுக்குள்ள இருக்கும்போதுதான் முடிவு மிகவும் வேதனையாய் மாறுகிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அது சாதாரணமாக தெரியல உங்களுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு அது ஒரு பெரிய வைராக்கியமா இருக்கலாம். நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், அவங்க இப்படி இப்படி என்று நீ வச்சுக்கலாம். இப்போ உனக்கு வயசு இருக்குது, பலம் இருக்குது, அதை பத்தி தெரியாது. நாள் வரும், ஆண்டவர் காண்பிப்பார். இப்படியே போயிடாது வாழ்க்கை. உன்னை நிச்சயமாய் கடவுள் நேசிக்கிறார் என்றால் அந்த கசப்பை விடுகிற வரைக்கும் உன்னை பூமியிலிருந்து வெளியே போக விட மாட்டார். உன் உயிரை போக விட மாட்டார் ஆண்டவர். அந்த கசப்பான வேற விடுகிற வரைக்கும் ஆட விட மாட்டார். ஒருவேளை கடவுளை நேசிக்கிறேன்னா அப்படியே போயிடும், முடிஞ்சு போச்சு, செத்துறோம், உயிர் போயிடும். ஆனா எங்க போகும் உயிர்? கசப்போடு பரலோகத்துக்கு போக முடியுமா? தேவராஜத்துக்கு போக முடியுமா? இன்றைக்கு கசப்பு, இன்றைக்கு மனஸ்தாபம், இன்றைக்கு ஒரு மன விரோதம், இன்றைக்கு பகை, இன்னைக்கே சரி பண்ணிடுங்க. அந்த கசப்பு தான் கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிற பிளான் ஆக்டிவேட் ஆகாமல் ஸ்டக் ஆகி வச்சிருக்கிறது. உன் விசுவாச வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்ல ஏன் போக முடியல? உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு ஏன் போக முடியல? கர்த்தருடைய பிளான உனக்கு ஏன் அடுத்த லெவல் உனக்கு வெளிப்படுத்த முடியல? ஏன்? கர்த்தர் உன்னோடு இடைப்பட முடியவில்லை. ஏன்? இது நல்ல ஒரு உதாரணம். சவுல் தாங்க ராஜா ஆக்கிட்டான். ஆனா அடுத்த லெவலுக்கு அவன் போக முடியல, முடிஞ்சு போச்சு. அவன் ஸ்தானம் அவன் குடும்பத்துக்கு யாருக்கும் போக முடியல, அப்படியே நின்று போயிட்டான். காரணம் அவனுக்குள்ள இருந்த தாவீதின் மேல் இருந்த கசப்பு, தாவீதின் மேல் இருந்த கோபம், பகை அவனை முன்னேற விடவில்லை. கடைசியில் அவனை கொண்டு போய் சூனியக்காரி வீட்டுக்கு கொண்டு போயிடுச்சு. அவனை எங்க போனான் சவுல்? கடைசியில சொல்லுங்க, சூனியக்காரி வீட்டுக்கு போயிட்டான். அந்த கசப்பு தான் அவனை இழுத்துட்டு போச்சு அந்த சூனியக்காரி வீட்டுக்கு. வழி தவறி கொண்டு போச்சு அவனை. அவன் வாழ்க்கையை கெடுத்து போச்சு. அவன் வாழ்க்கையை அழித்து போட்டுறது கசப்பு. தயவு செய்து நான் சொல்றேன், உங்க பைபிள் நீங்க கையில் வச்சிருக்கீங்க, தயவு செய்து அந்த கசப்பான வேர் இப்பொழுது குடிங்க போடு. கர்த்தர் உன்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் கொண்டு இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தானியேல் சொன்னதனால பாபிலோன்ல டாப்ல வச்சார் அவனை. ஆமென். ஆமென். தீட்டுப்படுத்தப்படாதே, உன்னை தீட்டுப்படுத்தாத. சின்ன விஷயம் நினைக்கிறீங்க. இந்த முகத்தை திருப்பி போறதுக்கு தான் கெட்ட பழக்கம். அதெல்லாம் முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து பேசுங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? இயேசு உங்களுக்கு ரத்தம் சிந்தவில்லையா? இயேசுவோட பிள்ளைகள் அல்லவா? உங்களை வெளி கொடுத்து வாங்கவில்லையா? உலக மனுஷனோட மோசமா இருக்கீங்க கிறிஸ்தவர்கள். நான் நிறைய இடத்துல பாருங்க, சரி ஈவன் ஊழியக்காரங்க அப்படி இருக்கிறாங்க. மூஞ்ச பார்த்து பேச மாட்டாங்க, திருப்பி இவங்க எந்த பரலோகம் போவாங்க?
எந்த பரலோக கடவுள் இவங்க திறந்து வச்சிருக்கிறாரு? நீ அநேகருடைய வாழ்க்கை முன்னேறாமல் இருப்பது காரணமே கசப்பு தான். நம்மை முன்னோக்கி கொண்டு போவதே ஆண்டவர் தாங்க. நம்முடைய அடுத்த லெவல் கொண்டு போவதே கடவுள் தாங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருக்கட்டும், எர்த்லி லைஃபா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், உன் லைஃப் அடுத்த லெவல், அடுத்த மேன்மை நீ அடைய வேண்டும் என்றால் தேவன் தான் இறங்க வேண்டும். அதை ஏன் நீ தடுத்துக் கொள்கிறாய்? அதை ஏன் நீயே கெடுத்துக் கொள்கிறாய்? உன்னை நீ தீட்டுப்படுத்துவதனால தானே. கசப்பு என்பது உன்னை தீட்டுப்படுத்துகிறது. கசப்பு என்பது உன்னை கெடுக்கிறது. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் கெட்டு போகுது. உனக்குள்ள இருக்கிற தேவன் கெட்டு போகிறார். உனக்குள்ள இருக்கிற வசனம் கெட்டு போகுது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் கெட்டு போகுது. உனக்குள்ள இருக்கிற அழைப்பு கெட்டு போகுது. உனக்குள்ள இருக்கிற தரிசனம் கெட்டு போகிறது. தயவு செய்து கெடுத்துக் கொள்ளாதீங்க. ஸ்தோத்திரம். நம்மை தீட்டுப்படுத்தும் இரண்டாவது காரியம் கசப்பான வேர். மூன்றாவது விஷயம், டைம் ஆயிடுச்சு, போய் சீக்கிரம். மூன்றாவது காரியம் நாம் தீட்டுப்படும் மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா?